மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று வெளியாயிருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளில் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சின்னு சொல்ல முடியாது. ஆனால் இது எதிர்பார்த்த ஒன்று தான். ஆனால் இந்த அளவுக்கு ஓட்டு சதவீதம் குறையும்னு யாரை எதிர்பார்க்கல அப்படின்னா நாம் தமிழர் சீமான் அவர்கள் தான். நாம் தமிழர் சீமான் அவர்கள் தான் நின்ற காரைக்குடியிலேயே சுமார் 32,000 ஓட்டு வித்தியாசத்தை தோல்வியை தழுவுறாரு. இவரை வெற்றி பெறுறது தமிழக வெற்றி கழகம்னு வச்சுக்கோங்க. இதில் இன்னைக்கு காலையில் அவர் ஒரு வீடியோ, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ அவங்களுடைய கட்சி தொண்டர்களுக்காக போட்டிருக்காரு. அதில் தான் எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு 4-5 பேராவது உள்ளே போயிடுவோம்னு நினச்சோம், நான் மற்ற பிள்ளைகள்லாம் போயிருப்போம். ஏன்னா உழைப்பு அப்படியானது. இந்த உழைப்புக்கு கூடுதலாக ஒரு 10 லட்சம் ஓட்டு மக்கள் போட்டிருக்கணும், ஆனால் போடலைன்னும் போது மிகப்பெரிய வழியாக இருக்குது அப்படின்னு அவர் பேசியிருந்தார். அதை பார்க்கும்போது ரொம்பவும் தர்ம சங்கடமாக இருந்தது. ஏன்னு ஒரு வருத்தம் இருக்குது. இவ்வளவு பேசிய மகன்களுக்கு, இவ்வளவு போராடிய பிள்ளைகளுக்கு, இவ்வளவு உண்மை நேர்மையுமா, இவ்வளவு மாற்று அரசியலை, தூய அரசியலை எடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் 10 லட்சத்தை வாக்கை போட்டு விழுக்காடு கொடுத்துருக்கூடாதா அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது. அவ்வளோதான். நான் வந்து உள்ளே போகணுன்னா அதில் எனக்கு உளவே உளமாற எனக்கு அதில் ஒன்றும் விருப்பம் இல்லை. அதில் ஒரு ஆள் போய் நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல. நாட்டை வெல்லாமல் 2-3 சீட்டை வந்து நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஆனாலும் போயிருக்கலாம். மக்களின் குரலாக, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் குரலாக நாம் உள்ள பேசியிருந்திருக்கலாம். அது வாய்ப்பு வரல. அது நம்முடைய தோல்வி இல்லை, அது மக்களின் தோல்வி தான். அதுக்கு ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் என் பிள்ளைகளுடைய உழைப்பு அசாத்தியமானது. ஆனால் ஒரு விஷயம் சீமான் அவர்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் தமிழர் மொத்தமாக சொல்கிறேன், நீங்கள் எல்லா பேருமே நல்லா உழைச்சிங்க. இன்னும் சொல்லப்போனால் நல்ல தரமான வேட்பாளர்கள் நிறைய பேர் நானே பார்த்தேன். நான் ஏன் நாம் தமிழர் ஒரு 4-5 பேராக உள்ளே போகணும்னு நினச்சேன்னா, வெறும் சீமான் அவர்களுக்காக மட்டும் கிடையாது. இப்போ வேடச்சந்தூர் இந்த மாதிரி இடங்களில் பார்க்கும்போது போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு காசு கூட இல்லாமல், ஆனால் போய் இந்த மண்ணுக்கான அரசியல், தான் உள்வான ஒரு அரசியலை பேசிக்கிட்டு அதை தொடர்ந்து போகக்கூடிய அந்த இளைஞர்கள், அந்த நபர்களுடைய உழைப்பு இருக்கு இல்லையா, அந்த உழைப்பு எனக்கே ரொம்ப வருத்தமாக இருந்தது. எப்படி ஒரு 4 பேர் போகட்டுமே, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை வரட்டுமே அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் நீங்களே சொல்லுங்கள், இந்த தேர்தல் அணுகும்போது நாம் தமிழருக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய வலைத்தளங்களில் இந்த மாதிரி குழந்தைகளுடைய உழைப்பை ஏதாவது நீங்கள் அங்கீகரிச்சிங்க, இந்த பாருங்கள் எங்களுடைய வேட்பாளர் இவர் இப்படி இருக்கார் பாருங்கள், இது கூட இல்லைன்னா கூட அப்படின்னு தினம்தோறும் எப்படியான மாற்றத்தை அந்த மாவட்டத்தில் நாங்கள் உருவாக்குவோம், எங்கள் வேட்பாளர் எவ்வளோ பரிசுத்தமானவர், எதனால எங்களுடைய வேட்பாளர் மற்றவங்கள பெட்டராக இருக்கார், நல்ல வேட்பாளர் அப்படின்னு ஏதாவது எடுத்து சொன்னீங்க. நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் என்ன பிரச்சாரம் பண்ணீங்க, அந்த பிரச்சாரம் எப்படி எடுபட்டு தெரியுமா? சீமான் அவர்களை சொல்ல ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சியினுடைய பிரச்சாரம் எதுவாக இருந்துச்சு, எல்லா பேருடைய அதாவது பொதுப்புத்திலிருந்து பார்க்கும்போது என்னவா இருந்துச்சுன்னா, 24 மணி விஜய் அவர்களை திட்டிக்கிட்டே இருக்கிறதா எங்களோட பொழப்பா போச்சு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் திமுக காசு வாங்கிட்டு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற பிரச்சாரம் எடுபட்டுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் எப்போவுமே திராவிட அரசியலுக்கு மாற்று, முக்கியமாக திமுகவுக்கு மாற்று அரசியல் பேசிக்கிருந்தீங்க. இப்போ எதுக்கு 24 மணி விஜய் மட்டுமே கங்கணம் கட்டிக்கிட்டு அவரை மட்டும்தான் தமிழகத்தின் பிரச்சனை, ஒரே பிரச்சனை விஜய் மட்டும்தான் அப்படின்னு பேச வேண்டிய தேவை எங்கேருந்து வந்துச்சு? அவங்க கட்சி நிர்வாகிகள் தவறு செய்யும்போது சொல்லலாம், அவருடைய கொள்கைகள் தவறு செய்யும்போது சொல்லலாம், இன்னும் சொல்லப்போனால் அவரோட வாக்குறுதியில் ஏகப்பட்ட விஷயத்தை எடுத்து பேசணும்னு வச்சுக்கவேன், அதெல்லாம் நிறைவேற்றவே முடியாது, அதவே சொல்லலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு சங்கீதா விவரம், அதுபோல் என் காலில் வந்து விழு இப்படின்னு பிரச்சாரம் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா ரொம்பவும் மட்டமாக போய் உங்களுடைய அந்த குறிப்பிட்ட சித்தாந்தம் தெளி போயிடுச்சு. உண்மையிலே களத்தில் நிறைய குழந்தைகள் வேலை பார்க்குது. யார்? நாம் தமிழர் கட்சிக்கு. அந்த பசங்களுடைய விஷயத்தெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறத விட, நான் விஜய் 24 திட்டுறதா எனக்கு பொழப்பு, அவர் எங்கேயா நடந்தா அவர் ரசிகரை போட்டு கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, கிண்டல் கேலி பண்ண வேணாம்னு சொல்லலை, ஓரளவுக்கு இருக்கலாம். ஆனால் 24 இதுவாக இருக்கும்போது அந்த காணொலிகளை யார் பெரிய லெவலில் கிளிப்பாக எடுத்து பரப்ப நினைக்கிறீங்க? எனக்கே கூட சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா வலைத்தளங்கள் முழுவதும் திமுக ஐடிவிங்க எல்லா பேருமே இவங்களுடைய திமுகவுக்கு எதிரான பிரச்சாரம் இருக்குல்ல, அதை எடுத்து பரப்புறாங்க அப்படின்னு எங்களுக்கே சந்தேகம் வர ஆரம்பிச்சு. ஏன்னா அதை பரப்புனவை எல்லா பேருமே திமுக காரன் தான். தன்னால் நேரடியாக பிரச்சாரம் பண்ண முடியாதுக்காக மறைமுகமாக உங்களுடைய பிரச்சாரங்களை பயன்படுத்த முயற்சி பண்ணான். இது நடந்துச்சா இல்லையா? இது நடக்கிறதுக்கு பதிலாக நான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படியான மாற்றத்தை நான் கொண்டு வருவேன்னு பேசினு வச்சுக்கவேன், சீமான் அவர்கள் இன்னைக்கு சொல்கிற மாதிரி 10 லட்சம் ஓட்டுகள் கூட வாங்கியிருக்க முடியும். அது முன்பே சுமார் 120 தொகுதிகளில் இருக்கக்கூடிய மொழி சார்ந்த சிறுபான்மை மக்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட வாக்கு வாங்க முடியாத நிலைமை. அப்படி இருக்கும்போது அந்த மக்களே ஒன்றிணைச்சு ஒரு புதுவிதமான நோக்கத்தில் நகர்றாரு அப்படின்றதான் சமீபத்தில் ஆறுதல் தரக்கூடிய விஷயம். அதில் இந்தியாவில் வந்து ஒரு பிரிவினவாத கொள்கைகளை தூக்கி பிடிக்காம கொஞ்சம் அதில் சீமான் அவர்கள் மாற்றி கொண்டதெல்லாம் எனக்கே ஏற்புடையதாக இருந்துச்சு. ஏன்னா பிரிவினவாதம் பேசும்போது சீமான் அவர்களை நானே கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து மாறி தேர்தல் அரசியலுக்கு கவனம் செலுத்தும் போது
அது ஆரோக்கியமாக இருந்தது. ஆனால் இந்த தேர்தலில் நீங்கள் ஆரோக்கியமாக பிரச்சாரம் பண்ணவே இல்லை, நீங்கள் ஆரோக்கியமாக எடுத்துகிட்டு போகவே இல்லை. நீங்கள் எடுத்துகிட்டு போனது எல்லாமே விஜய் விஜய் விஜய். 24 முறை விஜயை திட்டுறதும், இல்லை விஜய் குடும்பத்தை திட்டுறதும், இல்லை விஜய் ரசிகர்களை காலில் வந்து விழுக சொல்லி மோசமாக பேசுகிறதும் எந்த பொதுமக்கள் அதை ஏற்றுப்பாங்க நினைக்கிறீங்க? அது ஏற்றுக்கலை. ஏன் அப்படின்னா அவர் ஒன்றும் சிஎம்மாக வரல, எந்த பதவியிலேருந்து உட்காரல, அவரை கேள்வி கேட்க முடியாது, அது கெட்டதுன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அவர் இப்போ தான் வந்திருக்காரு. எனவே அவர் எடுத்து வைக்கக்கூடிய, அதாவது அரசியல் சார்ந்த ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரா, அந்த வாக்குறுதி எப்படியோ தவறானது, இப்படி ஆரோக்கியமாக போயிருக்கலாம். ஆனால் ஆரோக்கியமாக போகவே இல்லை. ஆரம்பத்திலேருந்து விஜயை ஏதோ கடுமையாக எங்கேயோ சொல்லி வச்ச மாதிரி டார்கெட் பண்ணி அடிக்கணும், உறுதியாக இவர் மோசமாக பேசணும் அப்படின்றதுக்காகவே பேசுகிற மாதிரி இருந்துச்சு. கரூர் விவகாரம்லாம் வரும்போது அந்த விவகாரம் நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றங்கள் செஞ்ச தவறு இருந்துச்சு. அந்த நீதிமன்றங்கள் தவறு செஞ்சதுக்குன்னு சொல்லி வந்தால் கிடையாது, நீதிபதிகள் சொல்கிறது சரின்னு சொல்லிட்டு திமுக காரன் சொல்கிறானா இல்லையோ, நேராக யார் குதிச்சு வந்தா அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நபர்கள் தான். இதெல்லாம் சீமான் அவர்கள் அப்பயே கண்டிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க. இது அவசியம் அல்ல, நமக்கு மாற்று அரசியல் தான் முக்கியம். அந்த மாற்று அரசியலை மக்கள்கிட்ட நாம நம்பிக்கை பெறணும். அந்த நம்பிக்கை பெறணும் ஆளும் திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகளை சொல்லணும். ஆளும் திமுக அரசு எந்தெந்த தோல்வி அடைஞ்சோ அந்த இடத்துல நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லணும். அந்த மாற்று சித்தாந்த மாற்றாக நாங்கள் தான் இருக்கோம்னு சொல்லணும். இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான் விஜயை மட்டுமே திட்டிக்கிட்டு போது இந்த இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்க கடந்த 2 வருஷம், முக்கியமாக 1 வருஷமா 1.5 வருஷமா நீ கவனிச்சுன்னா இவங்க மீது எந்த வழக்கும் கிடையாது, இவங்க மீது பெரிய ஆக்ரோஷமாக திமுக போகிறது கிடையாது. இவனுங்க திமுகவுக்கு ஆக்ரோஷமாக போகிறதே கிடையாது. நாம் தமிழ் திமுகவுக்கு ஆக்ரோஷமாக போகிறது கிடையாது, எதிர்த்துக்கிட்டு. அப்போ இதோ டீல் வந்துருச்சு போடா அப்படின்னு நார்மலாக உங்களை கவனிச்சுக்கிட்டு பேசுகிறான். அதாவது நாம் தமிழர் அரசியல் கவனிச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் உங்கள் கொள்கை சார்ந்த விஷயங்கள் கூட பிரச்சாரம் பண்ணல, விஜய் எதிர்ப்பு மட்டும்தான் பிரச்சாரம் முன் வச்சதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தர் மாற்றம்னு வராரு, அவர் மாற்றம்னு ஒருத்தர் நம்புகிறான், அவர் ரொம்ப வெகுலியாகவே இருக்கான், அவனுக்கு தொகுதி கூட தெரியல, அவர் சொன்ன வாக்குறுதி கூட தெரியல, இல்லை நல்ல வந்தால் நல்லது செய்வார்ல, இவ்வளோதான் விஜய் கட்சியினுடைய அந்த ரசிகர் இருக்காங்களே அவங்க சொன்னதே. இல்லை விஜய் வந்தால் நல்லது செய்வார், இவ்வளோதான். அவங்களுக்கு கெட்ட எண்ணம்லாம் கிடையாது, ஏதோ வெகுலியாக பேசுகிறாங்க, அரசியல் தெரியாது. அப்போ அந்த அளவுலேயே விட்டுருக்கலாம், ஓரளவுக்கு கேள்விக்கிட்டு ஓரளவுக்கு ஓகே. அவங்க தப்பு செய்கிறாங்க, அவங்க போய் தண்ணி அடிக்கிறாங்க, அதெல்லாம் கண்டிக்கலாம். அதில் கேவலமாக நடந்துக்கிற நபர்கள்லாம் தாராளமாக கண்டிக்கலாம். ஆனால் எல்லா பேரும் உட்காந்துட்டு சகட்ட மேனிக்கு அசிங்கமாக பேசி, இல்லை விஜய் அவர்கள் அருவருப்பாக பேசுகிறதுனால இங்கே என்ன ஓட்டு வங்கி ஷிஃப்ட் ஆகி நாம் தமிழருக்கு வரும்னு நினச்சிங்க. எனவே நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு சீமான் அவர்கள் 32,000 ஓட்டு பின்தங்கிறதும், அதோட சேர்த்து நாம் தமிழர் கட்சிக்கான ஓட்டு சதவீதம் சுமார் 3% அளவிற்கு குறையிறதும் இருக்கு இல்லையா. இதற்கு முழுக்க காரணம் நீங்கள் எப்பவும் முன் வச்ச அரசியல் இல்லையா, அதில் எப்போ பார்த்தாலும் சரி இந்த மாதிரி ஒன்று மாற்றிட்டு வரீங்க. நேற்று ரஜினி அவர்கள் வரும்போது அதை பேசுனீங்க, அன்னைக்கும் மக்கள் முகம் சுழிச்சிச்சு. விஜய் அவர்கள் வந்ததுமே அதை 4 மடங்கு பேசுனீங்க, அதை இன்னும் முகம் சுழிச்சு ஒரு பக்கத்து திமுகவின் கைக்கூலி ஆகிட்டாங்களோ அப்படின்ற பேச்சுவாதம் வந்துருச்சு. எனவே இன்னைக்கு தோல்விக்கு காரணம் அப்படின்னா 3ஓடு 4 இது அப்படின்னு தள்ளி விட்டுட்டு ஏன் இன்னைக்கு விஜய் அவர்களை பார்த்து வெற்றி பெறுது அப்படின்னா, அதை உங்களை மாற்றா அவங்க கருதவே இல்லை. நீங்கள் மாற்றா நின்றுக்கணும், திமுகவுக்கு எதிராக நின்றுக்கணும், திமுக ஆளும் தரப்புக்கு என்னென்ன பிரச்சனை நின்றுக்கணும். அது கடந்த 2 வருஷமாக பெருசாக நிற்கவே இல்லை. அதற்கு பதிலாக திமுக என்னென்ன திட்டணுமோ அதை நீங்கள் திட்டினீங்க, நீங்கள் திட்டினதை எடுத்து திமுக பரப்புனா. எனவே தான் நாம் தமிழர் கட்சி பெரிய லெவலில் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இது வீழ்ச்சி தான். இதுக்கப்புறம் இறுதியாக சொல்கிறேன், இதற்கப்புறம் நான் ஒரு 20% ஓட்டு கூடுவோம், 38% வாங்கி நாங்கள் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைப்பெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த கட்சியுடைய ஓட்டு இருக்கு இல்லையா, அது இதுதான் அப்படின்னு முடிவாயிருக்கு. இதற்கப்புறம் நம்மளுடைய அரசியலை சாத்தியப்படுத்தணும், அதிகார பகிர்வோட அப்படின்ற அளவில் மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போவுமே கூட நீங்கள் பழச பேசின அரசியலில் சில மாற்றங்கள் பண்ணிவிட்டு ஆரோக்கியமான அரசியலை முன் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களை மாற்றம் எடுத்துக்கிறதுக்கு இங்கே மக்கள் தயாராக தான் இருப்பாங்க. சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி கூடுதலாக 10 லட்சம் ஓட்டுகள் நிச்சயமாக கிடைக்கும். எப்போ அப்படின்னா இப்படியான பிரச்சாரங்கள் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமாக, நான் சத்தியமாக சொல்கிறேன், நாம் தமிழ்லே உழைச்ச பசங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்காத அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, அந்த வெளிச்சம் யாருக்கும் கிடைச்சப்ப அந்த பசங்களுக்கு நீங்களாவது வெளிச்சம் கொடுத்துருக்கணும். உங்கள் சம்மந்தப்பட்ட சேனல்லையாவது கூப்பிட்டு அவங்களுக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுத்துருந்தீங்க வச்சுக்கோங்க, அது போய் சேர்ந்துருக்கும். அது 1 லட்சம் இல்லை 50,000 வியூ போயிட்டு போகுது, ஆனால் நீங்கள் அவங்க எடுத்து காமிச்சிருக்கணும். ஆனால் அதை செய்கிறத விட்டுட்டு 24 மணி நேரம் விஜய்னா, அதனால தான் இன்னைக்கு முடிவு இப்படி வந்துருக்கு. இனி நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான வாய்ப்பு, 15 வருஷத்துக்கு மேலே உழைச்சிட்டீங்க, இதற்கப்புறம் ஒரு 20 எம்எல்ஏ 25 எம்எல்ஏ உள்ளே அனுப்பணும்னா அது கூட்டணி தான் சாத்தியம். அந்த கூட்டணிக்கு தகுந்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. எல்லா பேருக்குமே அவங்களும் சித்தாந்தம் இருக்கு. ஏன் கம்யூனிஸ்டுக்கு இல்லாத சித்தாந்தமா,
இல்லை இந்த பக்கம் காங்கிரஸ்க்கு இல்லாத சித்தாந்தமா? ஏன் இவங்க எல்லாம் காங்கிரஸை எதிர்த்து வந்த திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வைக்கலையா? கம்யூனிஸ்ட் கழிவு ஊற்றின இயக்கம் தீக்கா, ஆனால் கம்யூனிஸ்ட் கூட்டணி வைக்கலையா? எனவே சித்தாந்த மாறுபாடுகள் எல்லா பேருக்குமே இருக்குது. வெற்றி பெற்று அதிகாரத்துக்குள்ள வரும்போது அதில் நாம் எவ்வளோ பங்காற்ற முடியும் அப்படின்ற விஷயம் இருக்குது. அதுக்கு சட்டமன்றத்துக்கு போகணும். சட்டமன்றத்துக்கு போகணும்னா நீங்கள் பழையபடி வாங்க, உங்கள் குழந்தைகளுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுங்க. இந்த உழைக்கிறான் பாருங்கள், வேடச்சு துலாந்து பல இடங்களில் பசங்க ஃபீல்டில் போய் உழைக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு இப்படி எப்படி உழைக்கிறான்னு மக்கள்கிட்ட சொல்லுங்கள். அந்த உழைக்கிறது அந்த மக்களுக்கு சேர்ந்தாலே போதும். நீங்கள் 10 லட்சம் வியூ 20 லட்சம் வியூலாம் தேவையில்லை, 50,000 பேர் பார்த்தாலும் என் உழைப்பு இது அப்படின்னு சாலிடாக மக்கள் நம்பணும். இவங்க தான் என்னோட வேட்பாளர்னு 20 பேர் நம்பிட்டு போகிறானே ஊருக்கு, நல்ல மாற்றம் வரும். ஏன்னா அப்படி தான் நீங்கள் இந்த மக்கள்கிட்ட நம்பிக்கை பற்றீங்க, அப்படி தான் நம்பிக்கை இழந்துக்கிட்டே வரீங்க.